ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம மீட் அப்படின்றது தாய்ஜியல் ட்ராமாவோட 12th அண்ட் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஜென் இருக்கால, அவள் வந்து நம்ம சிங்கிக்கிட்டேயும் நம்ம டாக்டர் தாட்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னா டென் இருக்கால சரியான பொம்பளை பொறுக்கி போல இருக்கு. அந்த விஷயம் இப்போ தான் தெரிய வருது. நெக்ஸ்ட் டே இந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்தினாங்களா இல்லையா, சரி கடைசி என்னதான் ஆச்சு அப்படின்றது வந்து இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, நம்ம ஐஸ் இருக்கல்ல வந்து ஜென்னை கூட்டிகிட்டு இவளை ட்ரீட் பண்ண டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. யாரும் இல்லை, நம்ம டென்னோட அக்கா தான். அவங்க தானே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்க வந்துட்டு இவ தான் என்னோட ஃப்ரெண்டு ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறா. அட்லீஸ்ட் நீங்கள் அவங்களோட குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல இப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம ஐஸை பற்றி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அவளுக்கு மெடிக்கேஷன்லாம் தேவைப்படாது, ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகிட்டியாமா அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்டுட்ருக்காங்க. இங்கே நம்ம டாக்டர் தாட்டு சிங்கும் இந்த டென்னுக்கு எதிராக ஏதாச்சும் எவிடன்ஸ் வேணும்ல, அப்போ தானே அவனை ப்ரூவ் பண்ண முடியும் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜென்னோட பாடி கார்டெலாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இல்லை ஜென்னோட தம்பிக்காரன் வேற நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். இங்கே ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இந்த இடத்துக்கு தான் வரான். வந்துட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டு போக இங்கே ஐஸுக்கு வந்து இந்த கல்யாணம் எப்போல்லாம் நடந்துட்டு இருக்கா, இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு ஜென்னு தான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் ஐஸுக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு பக்கம் விருப்பமே இல்லை தான், இருந்தாலும் இவ எல்லாத்தையும் செஞ்சாகணும்ல. இப்போ கமிட் ஆகிட்டா இந்த கல்யாணத்தில் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் நீ என் கூடவே இரு எப்போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அவள் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென் கிட்ட பேசிட்டே இருக்கா. ஜென்னு வந்து ரொம்ப ஆசையாக சொல்லிட்டு இருக்கா, சே உன்னை அந்த வெட்டிங் ஒன்று பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்குமே இதில் விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்க. நீ ஒரு ப்ரைடாக அங்கே வந்து நிற்கும் போது அழகாக இருப்பா ஐசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டியூம்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஜென் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஜென்னுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாகவே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சது தானே அவள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு அமைதியாகவே தான் இருக்கா. அடுத்த நாள் காலையிலையும் வருது, இந்த கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஜென்னு ஒரு பக்கம் வந்து எப்போதும் போல மாடர்னாக ரெடி ஆகி வந்துட்டான். இங்கே ஐஸா பார்க்க இந்த வெட்டிங் கவுனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அதை பார்த்து ஏய் சூப்பராக இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூடவே அந்த மணப்பெண் தோழியை அவள் கூட்டிகிட்டு வர. அங்கே நம்ம டென்னோட அம்மாலாம் வந்து பார்த்துட்டு அப்படியே ஐஸோட அம்மா கிட்டலாம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் தாட்டுக்கு மட்டும் நல்லா புரியுது ஜென்னுக்கு எவ்வளோ கஷ்டமான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி ஒரு டைம் வரட்டும், பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்க. இது கல்யாணமும் நடக்க போகுது. நான் ஐஸை வந்து மனசார என்னோட ஒய்ஃபாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு ஒலி, யாருப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பின்னாடியிலேருந்து அந்த பொண்ணு இருக்காள் அவள் தான். இவ ஆல்ரெடி என் கூட வாழ்ந்துட்டு இருக்கான், பொண்ணோட குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்னை பற்றி சொல்லிட்டாவ. சொன்னது அங்கே இருக்க எல்லாரும் ஷாக்கு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க. ஆமாம், இவன் என் கூட வந்து ரொம்ப நாளாக டேட் பண்ணிட்டு இருக்கான், இப்போ அவனோட குழந்தை கூட வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிக்கிட்டே இருக்க. அங்கே ஐஸுக்கு அவ்வளோதான், எப்படியாவது அந்த கல்யாணத்துல தப்பிச்சு ஓடலான்னு பார்த்துருந்தா நீ இவ்வளோ கிட்டவனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸால் அதை ஏற்றுக்கவே முடியல. செம காண்டில் அங்கேருந்து போயிட்டா. எங்கே இந்த டென் இருக்கானா, ஐயோ இவ்வளோ எப்படி சமாதானப்பட்டதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இங்கே ஐஸ் அப்படியே ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு அழுதுட்டு இருப்பா. ஜென் தான் வந்து என்ன ஐஸு இப்படின்னு ஒடியாந்துட்ட, இதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், இதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படியே நடக்குது, எனக்கு மட்டும் எல்லாமே இந்த மாதிரி அன்லக்கியாகவே நடக்குதுல்ல, சரி எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு நீ புலம்புற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கெட்டவனாவே இருக்கட்டும், ஆனா ஏன் என் லைஃப்ல மட்டும் இவ்ளோ அன்லக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ இருந்துட்டு போகுது, எனக்கு இதான் லைஃப் அப்படின்னா அது யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் வந்துட்டு டென்னு கிட்ட பேச வந்திருக்கா அப்படின்னு நினச்சி டென்னு வந்து ஏன் அவளை நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், அவள் தான் தப்பாக நினச்சிக்கிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல ஐஸோட அம்மாலாம் செம்ம கடுப்பில் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இது இந்த பொண்ணு வந்து சொன்னுச்சு இல்லையா, அதனால இந்த 4 பேர் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஐசிக்கிட்டேன், சாரி உன் கல்யாணத்தை நான் வந்து நிறுத்திட்டு என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அட்லீஸ்ட் இப்பயாவது உண்மை தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு வந்து அந்த பிள்ளைய ஒன்றும் பெருசாக சொல்லலை, அப்படியே விட்டுட்டா. இங்கே அன்றைக்கி நைட்டு வந்து அப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஐஸு ஜென்னும் மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது. எனக்கு பெரும் சோகமாகவே உட்காந்துருக்கா. ஐஸு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னும் சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்ல, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்போ தான் சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் விடியுது. இப்போ நம்ம ஐஸு ஜென்னு வந்திருக்காங்க. அங்கே சிங்கும் டாக்டர் தாட்டும் வந்துட்டு இல்லை இன்னும் உட்காந்து எப்போதும் போலே ஸ்டார்டிங்கில் எப்படி டின்னர்லாம் வருவாங்க கப்பலாம், அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜென்னும் ஐஸும் பார்க்கறதுக்கு மூஞ்சிலாம் ஃபுல்லாக ப்ளஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சது இவங்க வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிங்கியும் வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. இத்தனை நாள் நம்ம பையனுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியில சரி ஓகே நான் உங்க லவ்வ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன். நீ சம்பாதிக்கலனா கூட பரவாயில்லப்பா. என் காச குடுத்தாவது உங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க லைஃப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டோட அம்மா வந்து ஃபுல்லா மனசு இறங்கிட்டாங்க. அவங்க வந்து இந்த மாரி சும்மா அஃபெக்ஷன்ல பேசுறாங்கன்னு நினச்சுட்டு தான் இந்த மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசியில இவங்க வந்து உண்மையா தான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சு. ஸோ சிங்கும் எனக்கு ஒரு பையன் மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு காசுலாம் சேமிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. பாவம் அந்த பையன் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஐஸும் ஜென்னும் ஒரு கோயிலுக்கு வருவாங்கல்ல, அங்க கூட இந்த மீனுக்குலாம் அப்படியே இந்த பொரியெல்லாம் போட்டுட்டு, பழைய மெமரிஸ்லாம் நெனச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஐஸுக்கு வந்து சொல்லி பார்க்குறான், "இங்க பாரு இந்த டைம் வந்து நீ இந்த ஃப்ளர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டுருக்க. "சரி, சரி இப்ப எனக்கு முதுகு வலிக்குது. நீ வேணா எனக்கு முதுகு அமுக்கி விட்டு இத ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸே வந்து க்ளூலாம் குடுக்குறா. இப்பயும் பழையபடி ஐஸ் வந்து அவளே தான் சமைச்சுட்ருக்கா. இங்க ஜென் அவளோட புக்ஸ்லாம் எடுத்துட்டு நெறைய ஷாப்பிங்லாம் 2 பேரும் ஒண்ணா போறாங்க. ஸோ இந்த வீடு கிளீன் பண்ற வேலைலாம் இப்ப ஜென்னு வந்து அவ அந்த ஈகோலாம் விட்டுட்டா. இப்ப ஐஸுக்காக வந்து இவளும் நெறைய ஹெல்ப்லாம் பண்றா. இப்படி லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. மறுபடியும் நம்ம ஐஸ் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பொம்மை ஒண்ணு வச்சிருப்பாங்களா, அது கூட வந்து ஐஸ பிச்சு போட்டிருப்பாள, அத இவ சரி பண்ணிட்டேன். இத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா, என்னால உன் மனச ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப நாளா இத சொல்லணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடுக்கு ஐஸ். இதுக்கு மேல நான் தப்பு பண்ணவே மாட்டேன். உன்ன விட்டுட்டுலாம் எங்கேயும் போமாட்டேன். கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜென் அப்படியே கால்ல விழுகாத குறையா, கிட்டத்தட்ட கால்லயே விழுந்துட்டா. முட்டியெல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். இங்க ஐஸுக்கு வந்து, "ஏய் இத தானே சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு, என் கல்யாணம் இன்னும் பொண்ணு சொல்லிட்டு இருந்தேன்" அப்படின்ற மாரி அவ ஒரு ரியாக்ஷன்லாம் குடுத்துட்டு இருக்க. உன் கைய குடு நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்னுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஐஸு வந்து மறுபடியும் ஏத்துக்கிட்டா. மறுபடியும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஃபேமிலிலாம் விஷயம் போயிட்டுருக்கு. இங்க சிங் இருக்கான்ல, அவன் மறுபடியும் டாக்டர் தாட் கூட வந்து ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அவங்களுக்குள்ள ரொமான்ஸ்லாம் ரொம்ப வேற லெவல்ல போயிட்டுருக்கு. ஐஸ் ஜென்லாம் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தா இவங்கலாம் 20த் லெவலுக்கு போயிட்டுருக்காய்ங்க. இங்க ஜென் வந்து கேட்குறோம், "பக்கத்துல ஒரு க்ரூம் இல்லாம ஒரு பிரைடு இருந்தா உனக்கு நல்லாருக்குமா?" அப்படின்னு சொல்லி. "நீ பிரைடா இருந்தா என்ன? க்ரூமா இருந்தா என்ன? எனக்கு என் பக்கத்துல என் ஜென் இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஐஸ் இருக்கால்ல, அவள இந்த டிராயிங்லாம் வரைஞ்சு இவள்ட்ட காமிச்சிருப்பா போல இருக்கு. அப்படியே படுத்து தூங்கிட்டா. இங்க ஜென் வந்து பார்க்க, "என்ன இந்த பிள்ளை இப்படியே படுத்து தூங்கிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. இவ தான் வந்து இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு, இவள கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அடுத்த நாள் காலையில இங்க நம்ம டாக்டர் டாட்டு சிங்கும் வந்து சரி, உங்க கல்யாணத்த பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆர்கனைசேஷன்லாம் நான் தான் பார்த்துப்பேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிங்கி கிட்ட தான் வந்து வேலையெல்லாம் குடுக்குறாய்ங்க. நான் தான் கண்டிப்பா செய்வேன். நானும் அடிச்சு புடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்க 2 பேரும் வந்து ட்ரெடிஷனல் லுக்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதாவது தாய்லாந்து அந்த ட்ரெடிஷனல் லுக்ல 2 பேருமே இந்த பிரைடோட ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. என்ன பார்த்து பொறாமலாம் படாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜென்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இவங்க 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க. அப்படி இங்க நாங்க சிங் இருக்கான்ல, அவன் தான் விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஜன்னல்லாம் ஒரு வேலையுமே விடுறது கிடையாது. எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவைங்க தான் விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிங் எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மங்கி டால்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம டென்னு கூட போம்போது வேணாம்னு சொல்லிப்பாள்ல, அது வந்து இப்போ மறுபடியும் வாங்குறாங்க. இப்ப அவங்களோட கல்யாணமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா செட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஜிஏன்னு சொல்லிட்டு, ஜென் ஐஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேர்லாம் போட்டு இன்விடேஷன்லாம் அடிச்சு, எல்லாத்தையும் வர வச்சாச்சு. கடைசியா இவங்க கல்யாணம் நடக்கிறது மட்டும் தான் மிச்சம். இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஏன் அப்டின்னா, நம்ம ஐஸ் வந்து ஜென்ன பத்தி நெறைய பேசியிருந்திருப்பா. ஆனா, நம்ம ஜென் இருக்கால்ல, அதாவது ஐஸ் கல்யாணத்துக்கு அவ முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பா. அந்த 10 கூட நடக்க வேண்டிய கல்யாணத்துக்கு. அந்த டைம்ல எடுத்த கிளிப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அத வந்து ப்ளே பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டா பிளான் வச்சிருந்திருப்பா. நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஜென்னோட வீடியோ தான் அப்டின்னு சொல்லிட்டு போடும்போது தான் தெரியுது. இவ ஆக்சுவலி ஐஸ் வந்து வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பால்ல. அப்போ கூட நான் எப்பவுமே ஐஸோட பக்கத்துல தான் இருப்பேன். ஐ லவ் யூன்லாம் சொல்லி வச்சிருந்திருப்பா. அத வந்து கட் பண்ணி வச்சிருந்திருப்பாய்ங்க. ஆனா, அத இப்ப ப்ளே பண்ணி காமிக்க. ஆக்சுவலி இது இப்ப எடுத்த வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடியே எடுத்தது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, அவ வேணும்னு சொன்னாலும் சரி, வேணான்னு சொன்னாலும் சரி, எனக்கு எப்பவுமே ஐஸு என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அவ பக்கத்திலேயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜின்னு ரொம்ப கண் கலங்க பேசிட்டு இருக்கா. ஐஸுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. "நீ கிடைச்சது எவ்வளோ பெரிய லக்கி தெரியுமா நானு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே 2 பேரும் கண் கலங்கிட்டு, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டே இருக்க. எல்லாம் சியர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க நம்ம ஜென்னுக்கும் ஐஸுக்கும் இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த லவ்ல விழுந்ததுன்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து வந்து போயிட்டுருக்கு. இவங்களுக்குன்னு இந்த கொஞ்சம் மெமரீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப நெனச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த பூங்கத்த தூக்கி போடணும் இல்லையா? அந்த மாரி தூக்கி போட்டுட்ருக்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போஸ்லாம் குடுத்துட்ருக்காங்க. ஜென் ஐஸும் வந்து நெறைய போஸ்லாம் குடுத்து, ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, கடைசியா வந்து இங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பொக்கெட் ஒண்ணு எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல யாரோ கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கே வந்து, "இங்க பாரேன், இத எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு நம்ம லவ்ல ஒரு பெரிய பாண்ட் வந்துச்சு. ஸோ இத இன்னொரு கப்பலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்கேயே வச்சுட்டு போவோம்ன்னு" சொல்லிட்டு, அந்த
அங்கேயே வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்க கிஸ் பண்றதோட இந்த சீரிஸ் முடியுது. இதே மாரி நெறைய சீரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு போங்க.